ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடிய எஃபெக்டிவான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஃபாலுக்காகவும் ஹேர் க்ரோத்துக்காகவும் நம்ம எத்தனையோ பொருட்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க பேக்லேயும் பார்த்தீங்கன்னா, நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த பேக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது நம்ம முடிக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே கொடுத்து நம்ம முடியை நல்லா ஆரோக்கியமாக வளர வைக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் தான் எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். இது நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் பி, விட்டமின் சி, புரோட்டீன், விட்டமின்ஸ், பொட்டாசியம், கால்சியம், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் நல்லா ஹெல்த்தியாக க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் ரூட்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால லைஃப்லெஸ் ஹேரை கூட சரி பண்ணும். நம்ம இந்த பீட்ரூட்டை வச்சு ஹேர் பேக் போட்டுட்டு வரும்போது கொத்து கொத்தாக கொட்டுற முடி கூட நல்லா கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டில் இருக்கிற தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவிக்கலாம். நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி துருவி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜூஸ் நிறையா கிடைக்கும். பீட்ரூட் உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பீட்ரூட்னா ஹாஃப் பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போது இந்த பாத்திரத்தில் தேவையான அளவு மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைட்டாக கொதித்த உடனே நம்ம பீட்ரூட் போட போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு பொருள் போட போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் தான். ஃப்ளாக்ஸ் சீட் பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நம்ம ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நம்ம முடியை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராக ஒர்க் ஆகும். நம்ம ஹேரை நல்லா சாஃப்டன் பண்ணுறதுக்கும் ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லாட்டின்னா பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டிக்கும். இது கொதிக்க ஆரம்பித்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். பீட்ரூட்டில் இருக்க ஜூஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் இறங்கிடும். நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா ஜூஸ்லாம் அந்தளவுக்கு இறங்காது. நம்ம துருவி போட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா வாட்டரில் போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளாக்ஸ் சீட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கணும். ஏன்னா அது நம்ம ஹேருக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த 2 பொருள் மட்டும் கிடையாது, 3ஆவதாக நம்ம இது கூட ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் வெந்தயம். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, போகவே மாட்டேங்குது, போனாலும் டேண்ட்ரஃப் திரும்ப வந்துடுது, ஹேர் ரொம்ப லீனாக இருக்குது, கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த வெந்தயத்தை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். வெந்தயம் யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வெந்தயம் யூஸ் பண்ண சளி பிடிச்சிடுமோன்னு பயமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி வெந்தயத்தை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு சளி பிடிக்காது. 3மே பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். நம்ம ஊற்றின தண்ணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்காக ரொம்ப ஜெல்லாக்கிடாதீங்க, நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். லைட்டாக ஜெல் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பபிள்ஸ்லாம் வருது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரணும், அப்போ தான் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு தேவையான ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஆறுனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியாது. அதனால் சூடாக இருக்கும்போதே நல்ல லேசான துணியில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிடுங்க. சுட சுட ஃபில்டர் பண்ணுறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். உங்களுக்கு துணியில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணி கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்மளோட எஃபெக்டிவ் ஹேர் க்ரோத் பேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கலரு. இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேரில் நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம். இந்த பேக்கை எப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் போடுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா சிக்கு இல்லாமல் சீவிக்கோங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்கள் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த பேக்கை உங்கள் ஸ்கேல்ஃபில் இருந்து நுனிமுடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ஃபில் மைல்டாக மட்டும் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ ஷியக்கா போட்டு உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எங்கெல்லாம் முடி ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். தின்னாக இருக்கிற முடி கூட போக போக நல்லா அடர்த்தியாக வளரும், குட்டி குட்டி பேபி ஹேர்ஸும் வளரும். இந்த பேக்கை வீக்லி ஒன்ஸ் போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.